ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ வேஸ்ட் கேலண்டர் இருக்குது, லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண கேலண்டரு. அப்புறம் ஃபோட்டோஸ் பிரிண்ட் எடுத்த ஃபோட்டோஸு, கம்மு, சிசரு, கலர் டேப்ஸு, டபுள் சைட் டேப்பு, அட்டை. இந்த ஷர்ட்டில் வர அட்டை இருக்குது, அந்த அட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் அதிலேயே எந்த சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுத்துக்கோங்க. கம்மு பேஸ்ட் பண்ணி ஒட்டணும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒட்ட தெரியும், இருந்தாலும் பாருங்கள் எப்படி ஒட்டிட்டு கம்மை பேஸ்ட் பண்ணி ஒட்டுறேன்ட்டு. இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியும் எடுத்து ஒட்டிக்கலாம். நம்ம எங்கெங்கே ஃபோட்டோஸ் வைக்கலாமோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் பண்ணி வைக்கலாம். டிசைனாக கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் வச்சு ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி எடுத்த வீடியோஸு ஃபோட்டோஸை காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான திங்ஸும் இதெல்லாம் கலர் டேப்பு, இந்த கலர் டேப்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேப்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி அப்படியே பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அட்டை இருக்குல்ல, அட்டை மேலே இந்த ஃபோட்டோஸ்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி பிரிண்ட் மிஷின் வச்சுருந்தா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கடையில் கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோவை ஆட் பண்ணி கூட கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையானது என்னென்னா கேலண்டர். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயராக யூஸ் பண்ண கேலண்டர்லாம் எப்படியும் தூக்கி போடுவோம். அந்த கேலண்டர் சைஸ் நீங்கள் அதில் இருக்கிறத பிச்சு போட்டுட்டு கூட நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேப் போட்டு சுற்றி ஒட்டிடுங்க. 4 சைடும் ஒட்டிட்டிங்கன்னா அப்புறம் இந்த ஃபோட்டோவை எடுத்து அது மேலே ஒட்டி கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டை வச்சுட்டு அட்டை மேலே ஃபோட்டோ வச்சுட்டு ஃபோட்டோவை அப்படியே எடுத்து இந்த கேலண்டரில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா திக்காகவும் வெயிட்டாகவும் இருக்கும். கலர் டேப் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர் ஓகேவோ அந்த கலர் பார்த்து ஒட்டிக்கோங்க. கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அழகாக டிசைனாக ஒட்டிக்கலாம். அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக பார்த்து ஒட்டிக்கோங்க. டேப்ஸ்லாம் நிறையவே கடையில் கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோரில். நம்ம எல்லாமே ஃபேன்சி ஸ்டோரில் தான் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 சைடும் ஒட்டிட்டேன். இப்போது அதுக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற இப்போ ஷர்ட்டில் வரும்ல, ட்ரெஸ்லலாம் ஒரு ஒயிட் கலரு கவரு, அந்த கவரை எடுத்து அதில் போடுறேன். ஃபிட்டாக இருக்குது, அந்த ஃபிட்டாக இருக்க கவரை பார்த்து பொறுமையாக போடுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பின்னாடி மடித்து பேக் பண்ணிடலாம். பொறுமையாக பார்த்து போடுறேன். ஃபுல்லாக அதே மாதிரி போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒயிட் டேப் இருக்குது சொல்லியிருக்கேன்ல, அந்த ஒயிட் டேப்பை எடுத்து ஒட்டிக்கோங்க. தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு எடுத்து ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வெளியே வராத அளவுக்கு ஒயிட் டேப் போட்டு ஒட்டிடுங்க. பின்னாடி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதனால் நீங்கள் பின்னாடி தான் வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டிட்டு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது நூல் ஏற்கனவே ஓட்டை கொடுத்துருப்பாங்க அந்த கேலண்டரில். அந்த கேலண்டரில் நீங்கள் அந்த நூல் எடுத்து மாட்டிட்டு எடுத்துக்கலாம். அந்த நூலை வச்சுட்டு டைட்டாக கட்டிக்கோங்க அந்த ஓட்டைக்கு எடுத்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செவுத்துலேயும் மாட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஷோகேஸ் வைக்கிற மாதிரி கபோர்ட்லேயும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆடுது இல்லையா, இப்போது இந்த ஃபோட்டோஸ் ஆடும் கண்டிப்பாக. வெயிட் வேறு, அதனால் ஆடாமல் இருக்கிறதுக்கு நம்ம டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். டபுள் சைட் டேப்பு ஒன்று தேவை. டபுள் சைட் டேப்பு அதை எடுத்து இந்த கார்னர் அந்த கார்னருன்னு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டா ஃபிட்டாக நின்றும், ஆட வேண்டியதும் இல்லை. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் இங்கே பாருங்கள், குட்டீஸ் யூஸ் பண்ணி எழுதிட்டு அழைக்கிறது இருக்குல்ல, அதை வச்சு நான் ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கேன். அழகாக இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். நிறைய வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.